பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா 4:6. இந்த வசனம் தேவன் தமது ஜனங்களுக்கு சொல்லும் மிக ஆழமான உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, விடுதலை, மாற்றம் இவை எல்லாம் மனித பலத்தினால் அல்ல. நம்மிடம் கல்வி இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகள், நோய், கடன், குடும்ப பிரச்சினை, மனசோர்வு ஆகியவை வரும்போது நம்முடைய பலமும் பராக்கிரமமும் தோல்வியடையும். தேவன் சொல்கிறார், இது உன் முயற்சியால் இல்லை, என் ஆவியின் செயலால் மாத்திரமே. சோர்ந்தவர்களுக்கு புதிய பலம் தருகிறார். வழியில்லாத இடத்தில் வழி திறக்கிறார். சாத்தியமற்றதை சாத்தியமாக மாற்றுகிறார். செருபாபேலின் முன் இருந்த பெரிய மலை தேவ ஆவியின் முன்னிலையில் சமமானது. வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் ஒரு பெரிய மலையை, பிரச்சனையை சந்திக்கும் போது அதை நம்முடைய சொந்த புத்திசாலித்தனம், பணம் அல்லது செல்வாக்கை கொண்டு நகர்த்த முயற்சிப்போம். ஆனால் கர்த்தர் செருபாபேலுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்று நமக்கும் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஒருமுறை ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையை செதுக்கிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறிய சுத்தியலையும் உளியையும் மட்டுமே பயன்படுத்தினார். பக்கத்தில் நின்ற ஒருவர் கேட்டார், இந்த சிறிய கருவியை கொண்டு இவ்வளவு பெரிய பாறையை எப்படி உடைக்கப் போகிறீர்கள்? உங்களுக்கு பெரிய இயந்திரங்கள் வேண்டாமா? சிற்பி சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் பாறையை உடைக்கவில்லை, பாறைக்குள் மறைந்திருக்கும் அழகான சிலையை வெளியே கொண்டு வருகிறேன். நான் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் என் பலத்தால் அல்ல, என் கைதேர்ந்த திறமையால் நடக்கிறது. நமது வாழ்க்கையும் அந்த பாறையை போலத்தான். நாம் நம் சொந்த பலத்தால் போராடி களைத்து போகிறோம். ஆனால் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அமைதியாக நம் பிரச்சனைகளை உருமாற்றி நமக்குள் ஒரு அழகான மாற்றத்தை கொண்டு வருகிறார். மனித பலத்திற்கு ஒரு எல்லை உண்டு. நம்மிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் சில கதவுகள் தேவ ஆவியினால் மட்டுமே திறக்கப்படும். என்னால் முடியாது, ஆனால் என்னிலுள்ள ஆவியானவரால் முடியும் என்று அறிக்கை செய்வதுதான் உண்மையான வெற்றி. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும் என்று வாக்கு கொடுத்தவரே, இதை படித்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். வழியில்லாத இடங்களில் வழி திறந்து தருவீராக. மனித ஞானத்தால் செய்ய முடியாத காரியங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்று செய்து முடிக்கட்டும். தோல்விகள் வெற்றியாக மாறட்டும், தடைகள் பாதைகளாக மாறட்டும். சகல மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம்.